ஹலோ மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் வெளியீட்டுக்கு முன்னதாகவே நமக்கு ரேஷன் கடைகளுடைய முடிவுகள் நாம் எதிர்பார்க்க முடியுங்க. ஸோ இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் ஒரு முழு நீள தகவலை நாம் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முடிவுகளுக்கும் ரேஷன் கடை முடிவுகளுக்கும் என்ன சார் சம்மதம் எதனாச்சும் இருக்கா? இப்படி பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான தேர்வர்கள் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ நிச்சயமாக டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கும் குரூப் 4 உடைய தேர்வுகளுக்கும் சம்மதம் இருக்குது. ஸோ குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா கூடுதல் மதிப்பெண்கள் வழங்குறதுக்கும் இருக்காங்க. ஆனால் ரேஷன் கடையோடைய முடிவுகள் வெளியீட்டில் மிகப்பெரிய தாமதங்கள் தாங்க இருக்குது. தமிழ்நாடு சிவில் சர்வீஸ் கார்ப்பரேஷன் சேல்ஸ் பர்சன் மற்றும் பேக்கேஜர் பதவிக்கான முடிவுகளை பதிவு செய்த அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் அதன் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட உள்ளது. இது அதிகாரப்பூர்வ இணையதளமான tncs.tn.gov.in ஜனவரி மாதமே வெளியிடப்படும் என்று எதிர்பார்த்த நிலையில் கிட்டத்தட்ட 5 மாதங்களுக்கும் மேலாகி இன்னமும் ரேஷன் கடைகளுடைய முடிவுகள் எதுவுமே நமக்கு வெளியிடப்படவில்லை. ஸோ ரேஷன் கடை மக்கள் ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா கேள்வி மேலே கேள்விகள், ஒரு லட்சக்கணக்கான கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்காங்க. சார் எனக்கு எப்போ சார் குரூப் இந்த ரேஷன் கடையோடைய விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு உண்டான பணி நியமன ஆணைகள் நமக்கு கிடைக்கும்? இப்படி லட்சக்கணக்கான கேள்விகள் மேலே கேட்க ஸோ சிவில் சர்வீஸ் கார்ப்பரேஷன் சேல்ஸ் பர்சன் மற்றும் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய செலெக்ஷன் யாரெல்லாம் மெரிட் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பட்டியலை நமக்கு மாவட்ட ஆட்சேர்ப்பு வாரியம் விரைவில் வழங்க இருக்காங்க. ஸோ அந்த மாவட்ட ஆட்சேர்ப்பு வாரியத்தின் வாயிலாக மட்டுமே அந்த ரேஷன் கடையோடைய முடிவுகளை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ மக்களே, ரேஷன் கடையில் அடுத்தடுத்த அப்டேட் எல்லாமே உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ரேஷன் கடைகளை முடிவுகளை பெறுவதற்கு நீங்கள் உடனடியாக தயாராகி இருக்கணும். உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு அலுவலகத்தை அணுகி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கா இல்லையான்றதை அடிக்கடி தெளிவுபடுத்திக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு ஆஃபீஸுக்கு போயிட்டு சார் நான் இன்டர்வியூ எல்லாமே அட்டன் பண்ணேன், எனக்கு இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரல, எனக்கு எப்போ வரும் அப்படின்றத அடிக்கடி நீங்கள் கேட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா சிலருக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க, சிலருக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் மூலமாக, சிலருக்கு இமெயில் மூலமாக, சிலருக்கு தபால் மூலமாகவும் அப்பாயின்மெண்ட் லாட்ரு போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இதை நீங்கள் தெரிஞ்சு வைத்துக்கொள்வது மிக மிக அவசியம். ஸோ மக்களே, இந்த தகவல் ரேஷன் கடை சம்பந்தமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெற சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.